தேர்ஸ்டே நைட் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஃபேவரட் காஃபி குடிக்கணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பானிபூரி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போவும் யோசித்தேன், சரி காஃபியை விட பானிபூரி கிடச்சிதே அப்படிங்கிற சந்தோஷத்தில் நைட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டக்கரான ஒரு சோயா கிரேவி தான் செய்ய போகிறேன். அது வந்துட்டு நீங்கள் நைட்டு என்ன டிஷ்ஷு செஞ்சீங்கனாலும் சரி, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ரைஸ் அந்த மாதிரி எது செஞ்சாலும் அதுக்கு இந்த ஒரு டிஷ் போதும். மோஸ்ட்லி நம்ம ஹோட்டலில் தான் விரும்பி சாப்பிடுவோம். அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க 6 டேஸும் வந்துட்டு நீங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் இருக்க ருசியே தனி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியை வந்து நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதிகமாகும். என்னடா இவங்க வந்து ரசித்து ருசித்து சாப்பிடும்போது, இன்றைக்கி அவங்கள ஹாப்பி பண்ணிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான். எங்கள் வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியுதோ தெரியலையோ அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அவங்கள ஹாப்பி படுத்துறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதனாலேயே எனக்கு சமையல்னால் ரொம்ப இஷ்டம். நீங்களும் இதே போல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.